2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவத்தில் மகிமை. உபத்திரம் வரும் பொழுது எல்லாரும் என்ன சொல்வார்கள் நம்மை பார்த்து? ஏசாயா 36:4 எசேக்கியா அரசனை பார்த்து சனகரிப் கேட்டது போல, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை என்னப்பா? கடனை செலுத்த முடியவில்லையோ, உன் நம்பிக்கை என்ன? அப்படித்தான் கேட்பார்கள். நம்முடைய நம்பிக்கை என்ன? கொலோசியர் 1:27 இப்படி பதில் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று கேட்கும் பொழுது ஒரே பதில், ஐயா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே என்னுடைய நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:5, இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்கள் வெட்கப்பட போவதே இல்லை பிரியமானவர்களே. ஏசாயா 61:7 சொல்கிறது, இந்த நம்பிக்கை வெட்கத்திற்கு பதிலாக 2 எத்தனையாய் கௌரவத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். பயப்படாதீர்கள். உபத்திரங்கள் வரட்டும், தொல்லைகள் வரட்டும், நாம் என்ன சொல்வோம்? கிறிஸ்துவானவர் என் மகிமை நம்பிக்கை, என்னை மகிமைப்படுத்துவார். லேசான உபத்திரவம் நித்திய கனத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 எத்தனையாய் கனம் வரும். கவலைப்படாதிருங்கள். உபத்திரவத்தில் மகிமை, நித்திய கன மகிமை. என் மகன் சொன்னது போல 1990 ஆண்டு என்னுடைய இருதயம் நின்று போனது. ECG என்று சொல்ல எடுத்து பார்த்தால் வெறும் கோடு தான் இருக்கிறது. He is dead, இறந்து போனார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையில் ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன். என் இருதயம் பலவீனமாக இருந்ததினால் என்னை பார்க்க ஒருவருக்கும் அனுமதி இல்லை. ஒருவரும் என்னை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு நாள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் உங்கள் ஊருக்கெல்லாம் வந்து எழுப்புதல் கூட்டம் நடத்துவார். எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கள், சபைகள் உயிரடைய வேண்டும் என்பார். உலக பிரசித்தி பெற்றவர். அவர் தொலைபேசியின் மூலம் என்னுடைய அண்ணன் மிஸ்டர் ஜார்ஜ், அவர் உயிரோடு இருந்தார். அப்பொழுது அவரிடம் ஒரு காரியத்தை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? பிரதர் நல்லா இருக்காரா? அப்படி இல்லை பிரதர், உண்மையே சொல்லுங்க, எனக்கு தெரியும் அவர் 10ஆம் தேதியே செத்து போனார். சும்மா வெறும் செத்து போன உடம்பை வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்காரு ஏன் ஊரை ஏமாத்திட்டாலே இருங்க. செத்துட்டாருன்னு சொன்னா என்ன? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அப்படி உபத்திரவம், வெட்கம். அதே இடத்தில் அவர் என்னை பார்க்க வந்தார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இடத்தில் சந்தித்தேன். நல்லா இருக்கீங்களா பிரதர்? உங்களுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, இன்னும் புதைக்காம இருக்கிறாங்களேன்னு எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? அவர் சொல்ல மறந்தது. அது இதனால என்ன ஆயிப்போச்சு எனக்கு? அதே ஆஸ்பத்திரியில் இன்று எனக்கு என்ன பெயர் தெரியுமா? என்னை ஆபரேஷன் பண்ணுவதா வேண்டாமா என்ற பெரிய சர்ச்சை அத்தனை டாக்டர்களுக்கு. ஏனென்றால் நான் பிழைப்பது அரிதென்ற நிலை. அப்பொழுது எல்லா டாக்டர்களும் சொன்னார்கள், மிஸ்டர் KM செரியன் அவர்தான் டாக்டர், என்னை அறுவை சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவர். அவரிடம் சொன்னார், மிஸ்டர் செரியன், தயவு செய்து இவரை எடுக்காதீர்கள். நீங்கள் அறுத்தால் நிச்சயம் செத்து போவார், உங்கள் பெயர் கெட்டு போகும். பிரதர் தினகரன் இவர் கையில் தான் செத்து போனார் என்பார். இந்த விஜய் ஆஸ்பத்திரி பேரே போயிடும், வேண்டாம் என்றார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் இஸ் a donkey. Public opinion is a donkey. I don't care for donkeys. பொதுமக்களுடைய அபிப்பிராயம் கழுதையை போன்றது, கழுதைகளுக்கு நான் கனம் கொடுப்பதில்லை என்றார். தொடர்ந்து ஆபரேஷன் செய்தார். இந்த ஆஸ்பத்திரியில் எனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அற்புத மனிதர், a miracle man. என்னை மிரக்கிள் மேனாக மாற்றினவர் வேறொருவர் உண்டு. அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து.
அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவர் ஒரு நாளும் உங்களை நிந்தனைக்கு உட்பட அனுமதிக்க மாட்டார். திரும்பி நீங்கள் செல்லும் பொழுது ஒன்றையே எதிர்பார்த்து செல்லுங்கள். தொல்லை வரும் என்றல்ல, உபத்திரம் வரும் என்றல்ல. உபத்திரம் வரலாம், ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு பதிலாக தேவன் இரண்டத்தனையாக கௌரவம் கொடுப்பார், தம்முடைய மகிமையை கொடுப்பார். ஆமென். இயேசு தம்முடைய மகிமையை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், என் பிதா எனக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாக கொடுத்த அந்த மகிமையை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பரவசம்! கவலைப்படாதீர்கள், அவர்களை மகிமைப்படுத்துவார். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அதுதான் என்று உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வாக்கு. உபத்திரவத்தில் மகிமை.